பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான ஜெபமாது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதியை பற்றி மிகுந்த கவலையோடு சொல்கிறார்கள். ஒன்று கேன்சராக இருக்கும், இல்லை என்றால் வைரல் ஃபீவராக இருக்கும், இல்லை என்றால் மஞ்சக்காமலையாக இருக்கும். இப்படி பலவிதமான நோய்களை குறித்து அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியவில்லை, நம்மிடம் இருப்பது பரம வைத்தியராக ஏசப்பா என்னன்னா மரித்த லாசரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போ உயிரோடு எழுப்பின தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நாம் எதுக்காக பயப்பட வேண்டும்? நமக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ, எந்த கேன்சர் இருக்குதோ, எந்த மஞ்சக்காமல் இல்லை, என்ன பிரச்சனைகள் அந்த இடத்துல கரங்களை வைத்து தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன் அவர் எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறார் அப்போ தான் அது நடக்குமே தவிர அதுக்கு முன்பாக நமக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வழி என்னென்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இந்த வியாதியெல்லாம் சுகம் எடுக்க முடியாது, அவ்வளோதான், நீங்கள் செத்து போயிடுவீங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று நம்மளை கொழுப்பி விட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் வழிகள் இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உன்னை சுகமாக்கவே வந்திருக்கிறேன் இந்த பூலோகத்தில் என்று சொல்லியிருக்காரு. நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஏன்னா நம்ம இடத்துல பேசுகிற தெய்வம். நீங்கள் சும்மா நடந்து போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு வசனம் உங்களுக்கு வருதுன்னா அவர் தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரு. அது வசனத்தை பிடிச்சிக்குங்க. 2024 உங்களுக்கு ஒரு வீடை கட்டுவேனா கட்டுவார். யாராலே முடியாது, ஆனால் அவரால் முடியும். தேவனே சொல்லியிருக்காரு, தேவனாலே எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளி கொடுக்குற தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். மனிதர்கள் மத்தியில் போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க புலம்பிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம புலம்பல்களே ஆனந்த கழிப்பாய் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி வாங்க ஜபிக்கலாம், ஜபித்து ஆசீர்வாதப்பட்டுக்கலாம். நீங்கள் எந்த வியாதியில் படுக்க இருந்தாலும், எந்த போராட்டத்தில் பொறுத்திருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கரங்களை வைங்க. இப்போது ஜபிக்க போகிறோம், அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அது கேன்சர் 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பான் டாக்டர். நீங்கள் பொழைக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் உங்கள் படைக்கையை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ வியாதி படுக்கையிலே பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்க இந்த நபர்களை நீர் விடுவியும் ஆண்டவரே. இதோ எங்கள் குழுவில் சேர்ந்து அநேகர் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கார்கள். அப்பா, யாரெல்லாம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நோயாளி படுக்கையில் ஐசியூவில் இருக்காங்களா, அவர்களுக்கு நல்ல விடுதலை தாங்கப்பா. சீக்கிரத்தில் வீடு திரும்பும்படி செய்க தகப்பனே. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர்களை விடுவியும் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டதுக்காக, எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் வேலைக்காரர்கள், வேலையை மாத்திரம் செய்கிறோம் தகப்பனே. நீர் பரம வைத்தியர் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.